since I thought you yesterday, or since I thought you in the last episode. இல்லையா? you are eagerly waiting. சின்ன சின்ன சென்டென்ஸ் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு, அதாவது ஒவ்வொரு பூவாக இருக்குது, அதை வந்து நாம் ஒரு நூலில் கோக்குறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எழுதி வச்சுட்ருக்கீங்க, இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நேற்று வச்சதை வச்சு தான் நடத்தினதை வச்சு இன்றைக்கி சொல்கிறேன். since I thought you, you are eagerly waiting for this program. சரிங்களா? இப்போ அந்த சின்ஸே வந்து இந்த 5 ஃபிங்கரிங்கில் அந்த வேர்பை வச்சு பார்க்க போகிறோம். ஐக்கு பாஸ்டில் வாஸ், ஐ ஹீ ஷீட்டுக்கு வாஸ், யூ வி தேக்கு பாஸ்டில் வேர், ப்ரெசண்டில் ஐக்கு ஆம், யூ வி தேக்கு ஏஆர்இ ஆர், ஹீ ஷீட்டுக்கு இஸ், ஃப்யூச்சரில் இந்த 5 ஃபிங்கர்ஸில் இருக்க அந்த 8 ப்ரோனவுனுக்கும் வில் பி. சரிங்களா? இந்த 4 விரலில் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது. ஐ டூ, யூ டூ, வி டூ, தே டூ. இங்கே வந்து ஹீ ஷீட்டுக்கு ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ். டூனாலும் செய்தான், டஸ்னாலும் செய்தான். சரிங்களா? அதேமாதிரி ஹாவ், HAVE ஹாவ். இங்கே ஹீ ஷீட்டுக்கு ஹீ ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்கு HAS ஹேஸ். டூ டிட்னுடைய பாஸ்ட் அப்படியே டிட், சாரி டூ டஸ்னுடைய பாஸ்ட் டிட், ஹாவ் ஹேஸ்னுடைய பாஸ்ட் ஹேட். since I did my homework, I am happy today. நான் என் ஹோம்ஒர்க்கை நேற்று செய்ததினால் சந்தோஷமாக இருக்கிறேன். சரிங்களா? நாங்கள் இருந்ததுனால கற்றுக்கிட்டேன். since I was there, I learned. இல்லையா? since I am here, I help, I serve. நான் இங்கே இருக்கிறனால நான் உதவுறேன். சரிங்களா? அடுத்தது இந்த 5 ஃபிங்கர்ஸ் அந்த டூ சொன்ன பாருங்க. since I do, நான் செய்வதினால். since you do, நீ செய்வதனால், நீங்கள் செய்வதினால். since we do, நாம் செய்வதினால். since they do, அவர்கள் செய்வதினால். since he does, அவன் செய்வதினால், அவர் செய்வதனால். இவன் செய்வதனால், இவர் செய்வதனால். ஸோ ஹீக்கு வந்து 4 வரும். அவன், இவன், அவர், இவர். since she does, அவள் செய்வதால், இவள் செய்வதால், அவங்க செய்கிறதுனால, இவங்க செய்கிறதுனால. since it does, அது செய்வதனால், இது செய்வதனால். ஸோ இந்த சிம்பிளாக அந்த ரீசனுக்கு ஒய்னு சொன்னோம் இல்லையா? கேள்வி, why do you teach? since I know, I teach. how do you talk English? why do you talk English? since all talk, I talk. சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்கு இந்த சின்ஸ் வச்சுங்க, இந்த 5 ஃபிங்கர்ஸில் சொன்னோம். அடுத்தது நாம் இதை எழுதி பார்த்துக்கலாம். since I do. ஒரு குழந்தை நல்ல மார்க் வாங்குறார், இல்லை கேர்ள் நல்ல மார்க் வாங்குறாங்க ஸ்கூலில், காலேஜில் இல்லையா? நான் தினைக்கு என்னுடைய ஹோம்ஒர்க்கை செய்வதனால் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறேன். since I do my homework daily, I get first rank. இல்லையா? since I do my homework regularly, I have scored more. அடுத்தது அந்த டீச்சர் சொல்லுவாங்க, since you do, நீ செய்வதினால். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து சொல்கிறாங்க, since you all do, நீங்கள் எல்லோரும் செய்வதினால். since we do, நாம் செய்வதினால். since they do, அவர்கள் செய்வதினால். since he does, இந்த ஹீக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 4 இருக்கு. இப்படி அவன், இவன், அவர், இவர் அப்படி நான் வச்சுக்கோங்க, 4 வரும். since he does, அவன் செய்வதனால், இவன் செய்வதனால், அவர் செய்வதனால், இவர் செய்வதனால். அடுத்தது since she does, இந்த ஹீக்கு 4 வந்த மாதிரி ஷீக்கும் தமிழில் 4 வரும். அதே மாதிரி since it does, அவர்கிட்ட மொபைல் இருக்கிறனால பேசுகிறார். since he has a mobile, he talks. ஓகே, என்கிட்ட மொபைல் இருக்கிறனால உங்களை கூப்பிடுவேன். since I have a mobile, I'll call you. உங்கள்கிட்ட மொபைல் இருக்கிறனால நாளைக்கு கூப்பிடுங்க. since you have a mobile, call me tomorrow. ஓகே, since we know English, we talk.
அவங்க ஹெல்ப் பண்ணுறான், நான் ஹெல்ப் பண்ணுறேன். சின்ஸ் தே ஹெல்ப், ஐ ஹெல்ப். சரிங்களா? சின்ஸ் அரவிந்த் சார் டீச்சர்ஸ் அஸ், இட் ரீச்சஸ் அஸ், ஐ டாக். சரிங்களா? இப்போ அந்த 4 வேர்டில் ஹேவ் சொன்னோம், ஹேஸ் சொன்னோம். அந்த சின்ஸ் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் வச்சு அதை எழுத போகிறோம். அதை எழுதிக்கங்க. சின்ஸ் ஐ ஹேவ், இங்கே பின்னாடி fill in the blanks பண்ணிக்கலாம் நீங்கள். dash. Since I have school, I am going today. Since I have office, I am going to office. Since I have college, I am going to college today. ஒரு சில நாள் சாட்டர்டேஸ் இல்லாமல் இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸு ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம் சாட்டர்டேஸ். எதிர்ச்சியாக ஒரு நாள் சாட்டர்டே போகும்போது எதுக்குங்க போகிறீங்க, ஏன் போகிறீங்க, எதற்கு போகிறீங்க, வை ஆர் யூ கோயிங் டு காலேஜ் டுடே, வை ஆர் கோயிங் டு ஸ்கூல் டுடேன்ற போது இருக்கிறனால போகிறேன். சின்ஸ் ஐ ஹாவ் ஸ்கூல், ஐ எம் கோயிங். சின்ஸ் ஐ ஹாவ் காலேஜ், ஐ எம் கோயிங். சின்ஸ் ஐ ஹாவ் ஆஃபீஸ், சண்டே ஆஃபீஸ் இல்லை, ஒருத்தர் போகிறார் எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்யணும்ட்டு. ஸோ சின்ஸ் ஐ ஹாவ் என்னது பேக்லாக், செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறதுக்கு பேக்லாக், ஐ எம் கோயிங். அடுத்தது சின்ஸ் யூ ஹாவ், உங்களுக்கு நாலேஜ் இருக்கனால பேசுகிறீங்க. சின்ஸ் யூ ஹாவ் நாலேஜ், யூ டாக். இல்லையா? சின்ஸ் யூ ஹாவ் அ கார், யூ கம் இமிடியட்லி. சின்ஸ் யூ ஹாவ் அ பைக், யூ கம் ஆன் டைம். சின்ஸ் யூ ஆல் ஹாவ் டிவி, யூ வாட்ச் திஸ். உங்கள் எல்லாத்தையும் டிவி இருக்கிறனால நீங்கள் இதை பார்க்குறீங்க. சரிங்களா? சின்ஸ் வி ஆல் சி, அதாவது தியேட்டருக்கு தான் பெரும்பாலும் சி சொல்லணும். வி வாட்ச் யோர் ப்ரோக்ராம் ஆன் டிவி, வி சி யோர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த தியேட்டர். ஸோ தியேட்டருக்கு சி வரும். அதாவது இந்த சிஸ்டத்தில் பார்க்குறது, கம்ப்யூட்டரில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறதுக்கெலாம் வாட்ச் தான் எக்ஸாக்ட் ஆப்ட் வேர்ப். அடுத்தது சின்ஸ் வி வாட்ச், அல்லது ஹேவே எடுத்துக்கலாம், எல்லாமே ஹேவ் போட்டலாம். சின்ஸ் வி ஹேவ் ஏதோ ஒன்று அந்த fill in the blanks பண்ணிக்கலாம். நம்ம எங்களுக்கு வேற ஒரு வேலை இன்றைக்கி இருக்கனால இன்றைக்கி பார்க்க முடியல காலையில் ப்ரோக்ராம், இல்லை நேற்று இருந்ததுனால, அப்படின்னா ஹேட் ஆகிடும். ஒருத்தருக்கு தலைவலி இருக்கனால இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகல. சின்ஸ் ஹி ஹேஸ் ஹெடேக், ஹி இஸ் நாட் கோயிங் டு ஆஃபீஸ் டுடே. சரிங்களா? ஒரு கேர்ள், சின்ஸ் ஷி ஹேஸ் மியூசிக் கிளாஸ், ஷி இஸ் கோயிங் டு மியூசிக் கிளாஸ் டுடே. அந்த fill in the blanks ஏதோ ஒன்று அந்த மெசேஜ் என்னவோ அதை fill in the blanks பண்ணி நம்ம பேசலாம். அந்த காரில் வந்து கேன்டீன் அதெல்லாம் இருக்கிறதுக்கு பேண்ட்ரி கார், PANTRY. இல்லையா? சின்ஸ் இட் ஹேஸ், அந்த பேண்ட்ரி கார் போட்டலாம், பேண்ட்ரி கார் PC. சின்ஸ் இட் ஹேஸ் அ பேண்ட்ரி கார், ஐ ஆம் நாட் டேக்கிங் மை ஃபுட் வித் மீ. சரிங்களா? அதே மாதிரி அந்த ட்ரெயினில் லிங்க் பண்ணுறது வந்து வெஸ்டிபியூல், அதுவும் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். சின்ஸ் ஐ ஹாவ், சின்ஸ் யூ ஹாவ், சின்ஸ் யூ ஆல் ஹாவ், சின்ஸ் வி ஹாவ், சின்ஸ் தே ஹாவ், சின்ஸ் ஹீ ஹேஸ், சின்ஸ் ஷீ ஹேஸ், சின்ஸ் இட் ஹேஸ். அந்த சின்ஸ் இட் ஹேஸ்க்கு அந்த பிசினா இந்த பேண்ட்ரி கார். சின்ஸ் இட் ஹேஸ் அ பேண்ட்ரி கார், ஐ எம் நாட் டேக்கிங் மை ஃபுட். இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போவாங்க, பேண்ட்ரி கார் இருக்கும் அந்த ட்ரெயினில். ஈரோடுலேருந்து போவாங்க, சேலத்துலேருந்து சென்னைக்கு போகும்போது அந்த காரில் இந்த கேன்டீன் இருக்கிறதா, ஹோட்டல் மாதிரி இருக்கிறதா பேண்ட்ரி கார்னு பேர். அதனால் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல. அந்த லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேர்ட் சொன்னேன், வெஸ்டிபியூல். அதையும் எழுதிக்கங்க, ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க. VASTIBULE. அந்த கம்பார்ட்மெண்ட் இப்படி இருக்கும் ரயிலில், அதை லிங்க் பண்ணுற அந்த போர்ஷன் தான். அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் நம்ம உள்ளே இருந்து லிங்க் பண்ணி நடந்து போகிறோம் பாருங்கள், அதனுடைய பேர் தான் வெஸ்டிபியூல். சின்ஸ் இட் ஹேஸ்
a pantry car and vestibule, I'll go to the pantry car and eat. சரிங்களா?